பிக் பாஸ் இன்றைய நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்றைய நிகழ்ச்சி முடிவில் ஒரு சின்ன லீடு கொடுத்தாங்க. அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னன்னா, ஓவியா ஆரவ் இவங்க 2 பேருக்கு இடையில நடந்த அந்த மனஸ்தாபங்கள் போனது. ஓவியா தன்னோட காதலை உறுதியா நம்பிட்டு இருந்தாங்க. காதல் தோல்வியில என்னால் நடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க பிக் பாஸ் கிட்ட. ஆனா உண்மையான ரீசன் அதுவில்லை. காயத்ரியை வச்சு அடிச்சு ஓவியாவை ஆரவ் விரட்டிய காரணத்தினால்தான் அவரால் அந்த கதாபாத்திரத்தில் தொடர்ந்து நடிக்க முடியவில்லை அப்படிங்கிற அந்த விளக்கத்தை நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இப்ப லாஸ்டா ஒரு லீடு கொடுத்திருந்தாங்க. அந்த லீடுல நான் போன வீடியோல சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கான விஷயங்கள் நிகழ துவங்குது அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஓவியா டென்ஷன் ஆகுறாங்க. ஆரவ் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ அப்படியும் பேசுற இப்படியும் பேசுற, என்ன கேரக்டர் நீ, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளியே போறாங்க. போனதுக்கு அப்புறம் பெட்ரூம்ல அவங்க இருக்கிறப்ப பிந்து மாதவி கேட்குறாங்க, நீ ஏன் இதுக்கு இவ்வளவு கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அப்படிதான், லவ்ல நான் அந்த மாதிரி வீக்கு தான் அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்றாங்க. அதுக்கடுத்து பிந்து மாதவி ஒரு கேள்வி வைக்கிறாங்க, உனக்கு இது தேவையா அப்படிங்கிறது. நம்ம எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம இடத்துல இருந்து அந்த இடத்துல பிந்து மாதவி கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓவியா அப்படிங்கிற அந்த பெண்டுலத்தை சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இப்ப பிந்து மாதவி மட்டும்தான். இந்த கேள்விக்கு ஓவியாவோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இனி வரும் நாட்கள்ல ஓவியாவால ரீட்டைன் ஆக முடியுமா, இல்ல இதே மன அழுத்தத்துல அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாட்களை கழிக்க போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓவியாவை இதுவரைக்கும் நான் பார்த்த குணநலன்களை வச்சு நான் எடை போடுறப்ப கண்டிப்பா ஓவியா பிந்து மாதவி கேட்ட கேள்வியை ரியலைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பிந்து மாதவியோட சகஜமா பழக ஆரம்பிப்பாங்க. மற்ற நபர்களை விட பிந்து மாதவி கூட தன்னோட உணர்வுகளை பகிர ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு ஓவியா சொல்லக்கூடிய பதில் மற்றும் அவங்களோட எதிர்வினையில இருந்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது என்னங்கிறத நாளை வரை பொறுத்திருந்து தெரிஞ்சுக்குவோம். நன்றி.